வேட்டையாடையில முதல்ல சுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது எதுக்கு? அது கடிச்சாலே தெரிஞ்சிருச்சு மற்ற விலங்கால ஈடு கொடுக்க முடியாதுன்ட்டு, அப்புறமும் எதுக்கு சுத்துது? உங்களுடைய கணிப்பு இந்த வீடியோல பொய்யாக போகுது, அதை சொல்லிடுறேன். முதலையோட வேட்டையாடுற முறை மட்டும் யூகிக்கவே முடியாத மாதிரி இருக்கும். முதலைகளும் வித்தியாசமான வேட்டை முறை வச்சிருக்கு. ஒரு மானெல்லாம் அதனால விரட்டி பிடிக்க முடியாது, ஒரு மாடை விரட்டி பிடிக்க முடியாது. இப்ப முதலையோட ஒரு கடின்னு ஒண்ணு சொல்லுவோம்ல, முதலை பிடிக்கிறதுன்னு ஒண்ணு சொல்லுவோம்ல. இப்ப மான் முதலையோட இடத்துல தண்ணி குடிக்க வருதுன்னு சொல்லுவோம். அந்த வர்ற இடத்துல முதல்ல ஒரு பிடி பிடிச்சாலே தெரிஞ்சிருச்சு. அந்த நம்ம பைட்டிங் ஸ்பீடு சொல்லியிருந்தோம்ல, அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. அப்போ இது எப்படி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. முதலைகளை பொறுத்த வரைக்கும் நீருக்கடியில தான் கிங்கு. இப்ப முதலையோட இடத்துலதான் முதல்ல ராஜா, மிச்ச இடத்துல வந்தா அது டவுன் தான். சிங்கத்தை வேட்டையாடி இருக்கு, புளிய பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி முதல்ல பண்ணிரும். அப்ப மெல்ல முடியாது. ஒரு தடவை பிடிச்சிருச்சுன்னா அதனால மெல்ல முடியாது. இது முதலைக்கு தான் அட்வான்டேஜா இருக்கு. முதலைக்கு ரொம்ப அட்வான்டேஜா போயிருக்கு. அப்ப இதுவுமே ஒரு மாதிரி செலக்ட் பண்ணி தான் வேட்டையாடும், எல்லாம் செலக்ட் பண்ணி தான் வேட்டையாடும். இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, முதலைகளோட வாழ்க்கை முறையை பத்தி வீடியோஸ்ல பார்த்துக்கிட்டே வந்திருந்தோம். ஆனா முதலையை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்றது அது ஒரு மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு. அதே மாதிரி அது வேட்டையாடுற முறை இப்படியெல்லாம் வேட்டையாட முடியுமா? ஏன்னா எல்லா உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு முறையா இருக்கும். ஆனா முதலையோட வேட்டையாடுற முறை மட்டும் யூகிக்கவே முடியாத மாதிரி இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். அது ஏன் அப்படி வேட்டையாடுது? அது எப்படி இவ்வளோ ரொம்ப ஏதாவது ஒரு உயிரினம் முதலையோட போராடுச்சுன்னா கண்டிப்பா முதலை தான் வெற்றி, கிட்டத்தட்ட என்னோட கணிப்புப்படி. அது ஏன் அப்படி இருக்குன்றத இந்த வீடியோல ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ, முதலையை பாக்குறதுக்கே ஒரு மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு. இப்போ ஒரு விலங்கு வேட்டையாட வருது, சண்டை போட வருதுன்னா பயத்துலதான் வரும். பட் எப்படி அது முதலையால அவ்வளவு டஃப் கொடுக்க முடியுது சொல்லுங்க. அதை சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கணிப்பு இந்த வீடியோல பொய்யாக போகுது, அதை சொல்லிடுறேன். இப்ப முதலைகளுக்குன்னு இருக்குல்ல ஒரு வேட்டை முறை, அது ஏன் வித்தியாசமா இருக்குன்னா, ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி அதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அதனுடைய வீக்னஸ் என்ன, அது வச்சுதான் வேட்டை முறை அமையும். உதாரணத்துக்கு சிங்கம் நேருக்கு நேர் நின்று சண்டை போடும். ஏன்னா சிங்கத்துக்கு ஸ்டெமினா ஜாஸ்தி, ரொம்ப நேரம் கூட போராட முடியும். அதுவே புலின்னா மறைஞ்சிருந்து தான் தாக்கும். ஏன்னா மறைஞ்சிருந்து வேகமா தாக்குனாதான் ஒரு உயிரை கொல்ல முடியும். அது நேருக்கு நேர் வர்றதுக்குள்ள வேற ஏதாவது ஒரு உயிர் நம்ம அதை பார்த்துருச்சு, ஒரு மானோ வேற ஏதோ ஒரு உயிர் பார்த்துருச்சுன்னா ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா இதனால ரொம்ப தூரம் போய் ஓடி பிடிக்க முடியாது. அப்ப மறைஞ்சிருந்து கழுத்தை பிடிக்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா 10 நிமிஷத்துக்கு மேல புலிக்கு எனர்ஜி குறைஞ்சிடும். புலியோட ஸ்டெமினா கம்மி சிங்கத்தை கம்பேர் பண்ணல. சோ அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அந்தந்த உயிரினங்கள் அதுக்கு ஏத்த மாதிரி வேட்டை முறை வச்சிருக்கிற மாதிரி தான் முதலைகளும் வித்தியாசமான வேட்டை முறை வச்சிருக்கு. முதலைகளை பொறுத்த வரைக்கும் நீருக்கடியில தான் கிங்கு. ஏன்னா நீங்க தரைக்கு மேல வந்துருச்சுன்னா ஒரு மானெல்லாம் அதனால விரட்டி பிடிக்க முடியாது, ஒரு மாடை விரட்டி பிடிக்க முடியாது. ஏன்னா இதனுடைய ஓட்டத்தை விட அது ரொம்ப வேகமா. இப்போ நம்ம சொன்னோம்ல, இப்போ ஒரு வேளை நீருக்குள்ள வந்துருச்சுன்னா வயிறை உள்ள இழுத்துட்டு வேமா ஓடும், நம்ம தானே வீடியோல சொல்லியிருந்தோம். அதாவது தரைக்குள்ள வந்தது. அது வேகம்னா எந்த அளவுக்குன்னா 12 இருந்து 17 கிலோமீட்டர் வேகம். இது மனிதர்களோட ஒப்பிடும் போது நம்மளுடைய வேகத்துக்கு ஈடா இருக்கும். இப்ப முதலைகள் வாழ்ற அந்த சதுப்பு நிலம்லாம் இருக்கும் பாருங்க, அங்கெல்லாம் சேரு சகதி, அங்கெல்லாம் நம்ம நார்மல் வேகத்திலேயே நம்மளால ஓட முடியாது, ஏறி இறங்கிடலாம். அப்ப அது முதல்ல நம்மள பிடிச்சிரும் சொன்னேன். அதுவும் ஒரு 60 அடி தூரத்துக்கு. முதலையோட இடத்துலதான் முதல்ல ராஜா, மிச்ச இடத்துல வந்தா அது டவுன் தான். இன்னொன்னு என்னன்னா, நம்ம வேணா மெதுவா ஓடலாம், முதல்ல ரேஞ்சுக்கு ஓடலாம். ஆனா ஒரு மானோ மாடோ என்ன மாதிரி நிலப்பகுதி இருந்தாலும் அது வேகமா ஓடிரும்ல முதல்ல இருந்து தப்பிச்சு. சோ அந்த மாதிரி சொல்றேன். சரி ப்ரோ, இப்போ எனக்கு இதுல ஒரு டவுட் என்னதுன்னா, முதல்ல நீங்க சொன்ன மாதிரி ஓட்டுறது ஒரு டிராபேக்கா இருக்கட்டும். இப்ப முதலையோட ஒரு கடின்னு ஒண்ணு சொல்லுவோம்ல, முதல்ல பிடிக்கிறதுன்னு ஒண்ணு சொல்லுவோம்ல. இப்ப மான் முதலையோட இடத்துல தண்ணி குடிக்க வருதுன்னு வச்சுக்கிறோம். அந்த வர்ற இடத்துல முதல்ல ஒரு பிடி பிடிச்சாலே தெரிஞ்சிருச்சு. அந்த நம்ம பைட்டிங் ஸ்பீடு சொல்லியிருந்தோம்ல, அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. அப்போ இது எப்படி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே.
ஆமா, நான் சொல்றது என்னன்னா நீருக்கு அடியில தான் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப நீர்ல வந்து பொதுவா முதலை எப்படி வேட்டையாடுன்றதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப ஆறு இருக்குன்னா அந்த ஆத்தோரத்துல அதனுடைய தலை கண்ணு மட்டும் வெளியே தெரியுற மாதிரி அசையாம நிக்கும். ஒரு மான் வருதுன்னா மோப்ப சக்தியாலையும் அதனுடைய அதிர்வுனாலையுமே அதை வந்து கண்டுபிடிச்சிடும். இப்ப மானுக்கு வந்து அங்க முதலை இருக்குன்னு தெரியலன்னா அது அசால்ட்டா தண்ணி குடிக்குதுன்னா இது டக்குன்னு பாஞ்சிரும். எந்த அளவுக்குன்னா வெறும் ஹாஃப் செகண்ட்லயே அது போய் பாஞ்ச ஹாஃப் செகண்டுக்குள்ள அதனுடைய கழுத்தைய காலையும் அது வந்து பிடிச்சி அதோட முடிஞ்சிடும். ஆமா. ஆனா இப்ப வெளியே நிலத்துல இருக்குன்னு வச்சுக்கோம், நிலத்துல வந்து அது ஓய்வு எடுத்துட்டு இருக்கு. அப்போ ஒரு மான் வருதுன்னா அப்ப போய் ஓடி போய் வேட்டையாட முடியாது, அப்படி சொல்ல வந்தேன். அதனால இப்ப தண்ணி குடிக்க வருதுன்னா அது எதை கூட வேட்டையாடிடும். சிங்கத்தை வேட்டையாடி இருக்கு, புளிய பிடிச்சிருக்கு. சோ அந்த மாதிரி முதல்ல வந்து பண்ணிரும். முதல்ல வந்து ஏன் அப்படி காத்திருக்குன்னா அப்படி காத்திருந்தாதான் மற்றது தண்ணி குடிக்க அங்க வரவே செய்யும். மற்ற உயிரினம் தண்ணி குடிக்க வந்தாதான் அது அந்த நேரத்தை பயன்படுத்தி பாஞ்சு அதை வந்து உணவாக்கும். அதனாலதான் முதல்ல வந்து கண்ணை மட்டும் தெரியுற மாதிரி இருக்கு. மிச்ச உயிரினங்களுக்கு பயம் வர்றதுக்கு வரக்கூடாதுன்றதுக்கு, அது அங்க இருக்குன்னே தெரியக்கூடாதுன்றதுக்கு ஒரு கேமஃபிளாஜ் மாதிரி. அது பார்த்தா வந்து நமக்கு ஏதோ கல்லு மிதக்குது இல்லைன்னா வேற ஏதோ மரக்கில விழுந்திருக்கு அந்த மாதிரி தெரியுற மாதிரி அது பண்ணிக்கும். அது பக்கத்துல வந்தாதான் முதலனால பிடிக்கவே முடியும். அது முன்கூட்டியே வேற உயிரினம் கணிச்சிருச்சுன்னா இது போய் நிலத்துல ஏறி அதுக்கப்புறம் ஓடி எல்லாம் பிடிக்கவே முடியாது, முதல்ல பிடிக்க முடியாது. அதனால அது வந்து அந்த மாதிரி செய்யுது. ஸோ இந்த மாதிரி வந்து வேட்டையாடும். ஒரு முறை இப்படி பிடிச்சிருச்சுன்னா அப்படியே தண்ணிக்குள்ள கொண்டு போய் ஒரு சுழண்டு வந்து அப்படியே சுழரும், ரோல் பண்ணும். அப்படியே ரோல் பண்ணி அதுக்கப்புறம் அதை முழுசா வந்து விழுங்கிடும். அது ஏன் ப்ரோ இப்போ நாம பல வீடியோஸ்ல பார்த்திருக்கேன், முதல்ல வேட்டையாடுறத நம்மளே வீடியோல சொல்லியிருக்கோம். வேட்டையாடையில வந்து முதல்ல வந்து சுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது எதுக்கு? அது கடிச்சாலே தெரிஞ்சிருச்சு மற்ற விலங்கால ஈடு கொடுக்க முடியாதுன்ட்டு, அப்புறமும் எதுக்கு சுத்துது? ஏன் சுத்துதுன்னா இப்ப முதலைகளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பற்கள் இருக்குல்ல, அது எல்லாமே கூர்மையா தான் இருக்கும். கிட்டத்தட்ட 60ல இருந்து 80 பற்கள் இருக்கு. அது எல்லாமே ரொம்ப கூர்மையா இருக்கும். உணவை வந்து மென்னு திங்கணும்னா கொஞ்சம் சாஃப்டா, அதாவது தட்டையா இருக்கணும் பல்லு, உள் பல்லு. நம்ம கடவா பல்லு எல்லாம் எப்படி இருக்கும், தட்டையா. முன்பல்லு தான் வந்து ஓரளவுக்கு ஷார்ப்பா இருக்கும். ஆனா அதுக்கு ஃபுல்லாவே வந்து ஷார்ப்பா தான் இருக்கும். அப்ப மெல்ல முடியாது, ஒரு தடவை பிடிச்சிருச்சுன்னா அதனால மெல்ல முடியாது. இன்னொன்னு என்னன்னா இப்ப மென்னு சாப்பிட முடியாது அப்படின்றனாலையும் இன்னொன்னு நம்ம தாடை இருக்குல்ல, அது கீழ் தாடை, லெஃப்ட் ரைட்டுன்னு நம்மளால அசைக்க முடியும், மேல கீழே அசைக்க முடியும். முதல்ல மேல கீழே மட்டும்தான் அசைக்க முடியும், லெஃப்ட் ரைட்டுன்னு போக முடியாது. அப்ப மென்னணும்னாலே லெஃப்ட் ரைட்டும் போய் ஆகணும் கரெக்டா, அப்பதான் நல்லா மென்னு சாப்பிட முடியும். சும்மா நீங்க மேல கீழே அழுத்துனா அதை வந்து நம்ம முழுசா மெல்ல முடியாது. அதனால இது என்ன பண்ணோம்னா இப்ப அதை வந்து கடிச்சாச்சுன்னா தண்ணிக்குள்ள கொண்டு போய் டெத் ரோலிங், அதுக்கு பேரே வந்து டெத் ரோல் அப்படின்றது. அப்படியே இப்படி சுத்தும் போது என்ன நடக்கும், நீரினுடைய விசை, அந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது அந்த விலங்கு வேகமா சுத்துறத தடுக்கும். அதாவது எந்த விலங்குன்னா அது பிடிப்பட்ட விலங்கு, ஒரு குதிரை வந்து பிடிபட்டுருச்சுன்னா இது இப்படி சுத்த ஆரம்பிக்கும் போது இது வேகமா சுத்திரும். ஆனா அதனால அந்த விலங்கு வந்து வேகமா சுத்தாது, கொஞ்சம் மெதுவா சுத்தும். அப்ப என்ன ஆகும்னா இப்ப உங்க கையை பிடிச்சு நான் வேகமா இப்படி முறுக்குறேன்னா நான் முறுக்குற வேகத்துல நீங்க திரும்பிட்டா உங்க கை உடையாது. அதே நான் இப்படி முறுக்குற வேகத்துல உங்களால திரும்ப முடியலன்னா கை உடஞ்சிரும்ல, அந்த கான்செப்ட் தான். அது பிடிச்ச சதை இருக்குல்ல, அத பயங்கரமா இப்படி வேகமா திருப்பும் போது முதல்ல வேகமா சுத்துது. முதலுடைய வாயில சதை இருக்கு, காலோ இல்லைன்னா உடம்போ இருக்கு. மிச்ச பாகம் வந்து தண்ணியோடைய ஃபோர்ஸ்னால மெதுவா தான் சுத்துது. அப்ப என்ன ஆயிரும்னா ஒரு மாதிரி பிஞ்சிட்டு வந்துடும் உடம்பு. பிஞ்சிருச்சுன்னா அந்த சதையை அப்படியே முழுங்கிட்டு மிச்சம் இருக்கும்ல, அதை மறுபடியும் பிடிச்சு மறுபடியும் சுத்தும். இப்படியே பிடிச்சு சுத்தி தான் அது, அதனால அந்த இறைய பிக்கவே முடியுமே தவிர சும்மா கடிச்சு அப்படியே இப்படி இழுத்து பிக்க முடியாது. ஏன்னா இப்ப சிங்கமோ புலியோ கடிக்கும் போது அதை அப்படியே கடிச்ச மேனிக்க நிலத்துல வச்சு சாப்பிடும், இல்லைன்னா கைய வச்சு இப்படி அழுத்தி அதனால பிச்சிட முடியும். ஆனா முதலைனால அது முடியாது தண்ணிக்குள்ள, அதனால இப்படி செய்யுது. இன்னொன்னு என்னன்னா இதுல இப்ப இன்னொன்னு நான் சொல்லி சுத்துறதுன்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல, அதுல எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இது நான் பார்த்ததா படிச்சதா இல்ல கேட்டதான்னு எனக்கு தெரியல. இப்ப நம்ம முதலையோட வாயில ஒரு விலங்கு சிக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கிளாக் வைஸ்ல சுத்துனா, ஆன்டி கிளாக் வைஸ்ல அந்த அனிமல் சிக்கின விலங்கு வந்து சுத்துனா
அந்த விலங்கால தப்பிக்க முடியும்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா? இது மித்து. கண்டிப்பா அது முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படி பிடிச்சிருச்சு, இது இந்த பக்கம் சுத்துது, இந்த உயிரினம் இந்த பக்கம் சுத்துனா இது தனியா பிஞ்சிட்டு வந்துரும். ஓகே. ஆனா இது எங்கேயோ கேள்விப்பட்டேன், எங்கன்னு தெரியல. ஓகே. இந்த மாதிரி பிஞ்சிட்டு வந்துரும். அதனால ஒண்ணுமே பண்ண. அப்ப இது முதலைக்கு தான் அட்வான்டேஜா இருக்கு. முதலைக்கு ரொம்ப அட்வான்டேஜா போயிடும். சோ அதனால அது கிடையாது. இப்ப டெத் ரோல் பண்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்னா, விலங்கு வந்து நில குலைஞ்சிரும் தண்ணிக்குள்ள. நில குலைஞ்சிரும் மீன்ஸ் எப்படி ப்ரோ? இப்ப உங்களை தூக்கி சுத்துனோம்னா உங்களுக்கு தலை சுத்திரும். ஆமா. அப்ப நீங்க நில குலைஞ்சு ஒரு அன்கான்சியஸ் சொல்லலாம். அன்கான்சியஸ்ன்றத விட என்ன நடக்குதுன்னு புரியாத நிலை வந்துரும். சோ அந்த மாதிரி புடிச்சு அடுத்த செகண்டே என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்ப என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா கூட, உதாரணத்துக்கு புலி வந்து நல்லா நீச்சல் எல்லாம் பண்ணும் தண்ணிக்குள்ள. இப்ப அத வந்து புடிச்சிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு புலிக்கு தெரிஞ்சா, புலினால அதனுடைய ஃபோர்ஸ் பயன்படுத்தி மூக்குல, அதுக்கப்புறம் அதனுடைய கண்ணுல எல்லாம் அடிக்க முடியும். அடிச்சா முதல்ல விட்டுரும். ஆனா அப்படி பண்றதுக்கு விடாது, இது சுத்த ஆரம்பிக்கிறனால. இப்ப யானையை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு. இது போய் பல முறை பார்த்தா குட்டி யானைகளை வேணா பிடிச்சி, ஒரு பெரிய 15 அடி முதல்ல இருக்குன்னா ஒரு குட்டி யானையை வேணா பிடிச்சி உள்ள இழுக்க முடியுமே ஒழிய, ஒரு பெரிய யானைய எவ்வளவு பெரிய முதல வந்தாலும் உள்ள அதனுடைய பலத்தை வச்சு இருக்க முடியாது. ஏன்னா முதல்ல 1300 கிலோ, யானை 5000 கிலோக்கு மேல இருக்கும் வளர்ந்த யானை. அப்ப அதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு பதிலா இது அதை பிடிச்சி மேல கொண்டு வந்து மிதிச்சு கொண்டு வரும். அதனால அதுவும் பண்ணாது. குட்டி யானைகளை தான் வந்து அப்ப இதுவுமே ஒரு மாதிரி செலக்ட் பண்ணி தான் வேட்டையாடும். செலக்ட் பண்ணி தான் வேட்டையாடும். இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, முதலைகள் வந்து ஒரு முறை சாப்பிட்டுருச்சுன்னு வைங்க, நல்லா சாப்பிட்டுருச்சுன்னா அதனால அடுத்த சில மாதங்கள், இன்னும் சொல்ல போனா சில முதலை வகைகள் வந்து 1 வருஷம் வரைக்கும் கூட அடுத்து சாப்பிடாம இருக்கு. அதாவது ஒருக்க சாப்பிட்டா 1 வருஷம் சாப்பிடாது. சாப்பிடாதுன்னா உணவு கிடைக்கலன்னா வாழ்ந்துட முடியும். ஆனா முதலைகள் புத்திசாலித்தனமா ஒரு விஷயம் பண்ணும். இப்ப ஒரு பெரிய எரும மாடை பிடிச்சிருச்சு, அது தேவையான அளவுக்கு சாப்பிட்டுருச்சு. இப்ப மிச்ச உணவு இருக்குன்னு வைங்க, அத தண்ணிக்குள்ளேயே இருக்கிற பாறையோ இல்லைன்னா கிளைக்கு அடியிலேயோ வந்து சொருகி வச்சிரும். சொருகி வச்சுட்டு அது போயிட்டு எப்ப அது திரும்பி வரும்னா, அதுக்கு வந்து பசிக்கும் போது ஒரு 2-3 நாள் கழிச்சு திரும்பி வந்து பார்க்கும். அப்ப அது நல்லா அழுகி மென்மையாயிருக்கும். அப்ப அதை வந்து முழுங்குறதும் ஈஸி, பிக்கிறதும் ஈஸி. அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையுமே மாத்திக்கிறது, கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் முழுங்கிரும். அதனுடைய ஸ்டமக் ஆசிட் இருக்குல்ல, அதனுடைய வயிற்றுல சுரக்கிற அமிலம், அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, இது ஒரு எலும்பை முழுங்கினாலும் அந்த கொம்போட சேர்த்து முழுங்கினாலும் அதை வந்து அரைச்சிரும். ஃபுல்லா நல்லா டைஜஸ்ட் பண்ணிரும். ஏன் நம்ம ஆமை ஓடு எவ்வளவு ஸ்ட்ராங் சொல்லலாம், ஆமையை முழுங்குனா அந்த ஆமை ஓடு கூட இதனுடைய ஆசிட்டை வந்து கரைக்கக்கூடிய அளவுக்கு, இந்த ஆசிட் ஆமை ஓட்டை கூட கரைச்சிரும், அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இதுதான் வந்து முதலைகளுடைய வேட்டை முறை அப்படின்றது. இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்து 2003ல. என்னன்னா, இங்க இந்தியாவுடைய ராஜஸ்தான்ல இருக்கிற ராத்தம்போர் நேஷனல் பார்க், அது வந்து ஒரு பெரிய 1300 சதுர கிலோமீட்டர் தேசிய பூங்கா. அங்க சுற்றுலா பயணிகள்லாம் ஒரு தடவை போயிருக்கும் போது, வனத்துறை அங்க பாதுகாப்புக்கு நிற்கும் போது ஒரு விஷயம் நடந்தது. மேச்சிலி அப்படின்னு சொல்லி ஒரு டைகர், ஒரு புலி, அதுக்கு வந்து பொதுவா எத்தனை புலி இருக்கோ அந்த புலிகளுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து பேர் கொடுத்து வச்சிருப்பாங்க வனத்துறை. அந்த மாதிரி மேச்சிலி அப்படின்னு சொல்லி ஒரு புலி, அந்த புலி என்ன பண்ணிருக்கு, பசி தாங்க முடியாம, அது ஒரு பெண் புலி தான், பசி தாங்க முடியாம இருந்திருக்கு. அது குட்டிகள் ஒரு 3 குட்டி இருந்திருக்கு, குட்டி புலி, அதுக்கும் உணவு தேவை இருந்திருக்கு. அப்போ ஒரு முதல நிலத்துல இருந்ததை பார்த்துட்டு அதை போய் சண்டை போட்டிருக்கு அது கூட. பெரும்பாலும் வந்து முதலைகள் தான் வந்து நீர்ல எல்லாம் இருந்தா ஈஸியா ஜெயிச்சிரும். ஆனா அது நிலத்துல இருந்தனால அதனால வேகமா வந்து எதுவும் பண்ண முடியாது ஆக்டிவா. அப்ப புலி என்ன பண்ணிருக்கு, அதனுடைய முதுகு மேல ஏறி நின்று அதனுடைய தலைக்கும் கழுத்து பகுதிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய இடம், அதை பிடிச்சு நல்லா கடிச்சு அதுக்கப்புறம் போராடி ஒரு 1/2 மணி நேரம் போராடி அந்த முதலைய, அது கிட்டத்தட்ட 15 அடி நீளம் முதல்ல, அதை வந்து ஒரு புலி வந்து வீழ்த்திருக்கு. புலியோட ஸ்டெமினா வந்து 10 நிமிஷத்துல குறைஞ்சிரும் சொல்லியிருக்கீங்க. ஆமா. அப்ப எப்படி இந்த புலியால இந்த முதலை கூட சண்டை ஈடு கொடுத்து போராடி ஜெயிக்க முடிஞ்சு? அதாவது ஈடு கொடுத்தன்னா, நான் சொல்றேன், இப்ப ஒரு சிங்கமும் புலியும் சண்டை போடுதுன்னா, சிங்கம் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு, புலியும் அடிச்சுக்கிட்டே இருக்கு. 10 நிமிஷம் தாண்டிருச்சுன்னா புலிக்கு தெரிஞ்சிடும் சிங்கத்திட்ட அடி வாங்க முடியாது, எனர்ஜி பத்தாது. ஆனா முதலை அப்படின்னு சொல்லும்போது அது முதுகு மேல ஏறினதுக்கு அப்புறம் முதலைனால ஒண்ணுமே பண்ண முடியாது. முதலைக்கு இருக்கிற 2 வாய்ப்பு, ஒண்ணு வாழை வச்சு அடிக்கும், கடிக்கும்.
இப்ப ரெண்டுமே இல்லையே, அந்த வாய்ப்பே கிடைக்காது. அப்ப முதல்ல எதுவுமே பெருசா பண்ண முடியல. ஆனா அது சாகுறதுக்கு கிட்டத்தட்ட இது போய் அடிக்கணும், பல முறை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே கழுத்தை போய் பிடிச்சிருக்கு. அதுக்கு தான் 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. ஸோ அதுவும் வந்து இப்ப அது திருப்பி அடிச்சு இது அடி வாங்கியிருக்குன்னா அப்பதான் இதனால வந்து ரொம்ப நேரம் போராட முடியாது. அப்பதான் வந்து போராட முடியாம போயிரும். ஆனா இங்க வந்து பெரிய போராட்டமே இல்ல. அது வந்து அதாவது அதோட வீக் பாயிண்ட்ல புலி வந்து ஸ்ட்ராங்கா நின்றுச்சு. சோ இது முதலையால எதுவுமே பண்ண முடியல. சோ அதனாலதான் அது 1/2 மணி நேரம் வரைக்கும் நீடிச்சது. அதுக்கப்புறம் அதை கொல்லவும் செஞ்சது. சோ இப்படிதான் வந்து முதலைகள் வந்து வேட்டையாடுறது. மனுஷங்கள்லாம் போனா ரொம்ப பத்திரமா இருக்கணும். ஏன்னா 2ஆம் உலக போர்ல பிரிட்டிஷ் படை வந்து ஜப்பானியர்களை விரட்டிட்டு ஓடும்போது சதுப்பு நிலத்துல ஒரு பெரிய ஆறு, அதை தாண்டி ஜப்பானியர்கள் கடக்க போகும்போது நூற்றுக்கணக்கான பேர் வந்து முதலைகிட்ட சிக்கி இறந்ததா வந்து சில தகவல்கள் இருக்கு. இது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நம்ம சேஃபா இருக்கிறது. ஏன்னா ஒரு சில பேர்லாம் முதலைக்கு ஃபீட் பண்ணலாம்லாம் சொல்லி நம்ம வீடியோஸ் பார்த்திருக்கோம், அந்த இடங்களுக்கு போய் பார்த்திருக்கோம். நம்மளால எவ்வளவு சேஃபா இருக்க முடியுமோ சோ நம்ம சேஃபா இருந்துக்கிறோம். அப்புறம் இந்த முதலைக்கு சாப்பாடு கொடுத்தோம்னு சொன்னீங்கல்ல, அதுவும் நடந்திருக்கு. உண்மையிலேயே சாப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆனா உங்களுடைய கணிப்பு ஒண்ணு வந்து உடைஞ்சிரும்னு சொன்னேன்ல ஆரம்பத்துல, என்னன்னா முதலையினால வந்து மற்ற உயிரினங்களை வேட்டையாட முடியும், முதலை கிட்ட மாட்டினா மற்ற உயிர் தான் இறக்கும்னு சொன்னீங்க. ஆனா புலி கிட்ட முதல்ல இறந்துருக்கு, யானை கிட்ட ஈஸியா முதல்ல இறந்துரும். அனகோண்டா இருக்குல்ல, அது வந்து அமேசான் காட்டுல 20ல இருந்து 30 அடி இருக்கும். அனகோண்டாவும் இந்த முதலைகளும் எப்படின்னா, இது அனகோண்டா வேட்டையாடி சாப்பிடும், அனகோண்டாக்களும் முதலைகளை வந்து வேட்டையாடி சாப்பிடும். குறிப்பா கைமன் அப்படின்னு ஒரு முதலை வகை இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு 5ல இருந்து 10 அடிக்குள்ள இருக்கிற முதலைகளை அனகோண்டாக்கள் வந்து வேட்டையாடி உண்ணும். அதே மாதிரி அதுவே ஒரு 15 அடி இருந்ததுன்னா முதல்ல, அது பிளாக் கைமன் அப்படின்னு பேரு, அது வந்து சில அனகோண்டாக்களை வந்து கடிச்சு, ஏன்னா ஒரு கடி கடிச்சா அது 2 துண்டாயிரும். ஸோ அதனால அது வந்து ஈஸியா வந்து முழுங்கவும் செஞ்சிடும். ஸோ இதான் வந்து முதலையோட வேட்டையாடுற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இனிமேல் மனிதர்களுக்கு சேஃபா இருந்துக்காம மிச்ச விலங்கு பெரிய விலங்கால முதலையை வந்து வேட்டையாட முடியும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்த வீடியோல சொல்லிட்டாருல, இப்பயே சொல்லிட்டாரு. அடுத்த வீடியோல முதலைக்கு ஃபீட் பண்றதுனால என்ன பிரச்சனை வந்துச்சு, ஒரு நடந்த சம்பவம் கரெக்டா பிரச்சனை வந்துச்சு இல்ல, உண்மையிலேயே ஃபீட் பண்ணி இருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து சாப்பாடு முதலைக்கெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு முதலை உண்மையிலேயே நல்லாவே சேர்ந்து வாழ்ந்தது மனுஷன். அந்த ஸ்டோரி தான். அப்ப வந்து இது வந்து ஒரு மாதிரி நெகட்டிவா முடிஞ்சிருக்கு. அடுத்த வீடியோல பாசிட்டிவா வந்து பார்ப்போம். உங்களுக்கு முதலையில ஏதாச்சும் ஒரு கேள்வி இருக்கும்ல, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அதுக்கான பதில் வந்து சொல்றோம். தேங்க்யூ.